எந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க, எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? இந்த 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நிறைய தடவை யோசிச்சிருக்கோம், நிறைய தடவை டைவர்ஸ் பண்ணிடலாம்லாம் டிசைட் பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் அப்படி பண்ணிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேனோ, யார் வந்தாலும் அவர் வந்திருப்பாருங்கிற ஒரு ஃபீலிங், ஃபோன் வந்து அவர்கிட்ட இருந்தால் வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. யார் காலிங் பெல் அடித்தாலும் சரி வந்து கூட்டிகிட்டு போயிட தான் வந்திருக்காரு, அவர் தான் வந்திருக்காரு. 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் யோசிச்ச போது இது எப்படி இருந்தாலும் பிரிய முடியாது. இப்போ ஒரு 6 months முன்னாடி கூட அந்த டெசிஷன் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ப்ரெக்னன்சி வந்து இட் வாஸ் அ worst எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். 9 months ஃபுல்லாகவே நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். கான்டாக்ட்ல இல்ல. சண்டை தான் வரும். மற்றதெல்லாம் கூட மீண்டு வந்துட்டேன். ஆனால் அது என்னால் இப்போ வரைக்கும் மீண்டு வரவே முடியாத ஒரு துக்கம் லைஃப்பில். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான் ஒரு நாள் கூட இந்த குழந்தைய பற்றியோ இல்லைனா அவர் கூட ஒரு செக்கப்புக்கு போனதோ நான் சிரித்து பேசினது எதுவுமே கிடையாது. என்ன கொடுமை சரவணன். அவங்கள ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த ப்ரெக்னன்சியும் போது. அப்போ பார்த்த போது தென் ஐ டிசைடட் இல்லை. அதுக்கப்புறம் என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது, நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அந்த டைம்ல சின்னதா ஒரு ஹர்ட்டிங் நடந்தா கூட ரொம்ப பெருசா மனசுல பதிஞ்சிரும். மேக்னிஃபைடு ஸ்டேஜ் அது. அதனால தான் நம்ம குடும்பங்கள் என்ன சொல்லுதுன்னா, புள்ளதாச்சியை நல்லா பார்த்துக்க. சின்ன சந்தோஷம் ரொம்ப பெருசா தெரியும். உங்களோட ஹர்ட்டிங்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இதை சொல்கிறேன். உங்களை அவங்க ஹர்ட் பண்ணுறது சரின்னு சொல்ல இதை வரல. ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லாமே மேக்னிஃபைடாக இருக்கும். உண்மை. இப்போ இதை நினச்சிக்கிட்டே நீங்கள் சுமையோடு இருக்கிறதா, அவரால் அப்போ முடியலை அதை விட்டுருவோன்னு அதை கடந்து போகிறதா. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. அட்லீஸ்ட் இதை பண்ணு அப்படின்னா ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சு ஒரு டீலை வச்சு முடிச்சு விடுவான். சரி ஒரு ஹக் பண்ணிட்டு சாரி சொல்லுவேன்.